அனைவருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி என்னுடைய அக்கா, தங்கச்சி, ஆ பிள்ளைகள் அனைவருக்கும் வந்து நான் இன்னைக்கு பேப்பர் படிச்சேன். அதனுடைய மன எழுச்சியால நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஆ ஒரு பொண் வந்து அ எனக்கு வந்து வ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி குடுத்தாரு. அதனால என்னையே நான் அவருக்கு குடுத்துட்டேன்ற மாரிலாம் நெறைய இடத்துல இந்த மாரி சம்பவம், நெறைய போலீஸ் கேஸ், நெறைய கோர்ட் கேஸு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது ஏன் இவ்வளோ நாள் வளர்த்த அ அப்பாக்களுக்கோ, அம்மாக்களுக்கோ வந்து நம்ம ஒரு சரியான இடத்துல குடுக்க மாட்டாங்கன்னு அப்படி தோணுதா? ஓகே. நான் வந்து லவ் மேரேஜுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது. ஓகே லவ் பண்றீங்க. அது ஏன் நம்ம வந்து நமக்கான கட்டுப்பாடுகள வந்து நம்ம தளர்த்துறோம்? ஆ 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்ம சுய ஒழுக்கத்தோட இருந்து அ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து இருவரும் ஒருவருக்கொருவர் வந்து அ ம அர்ப்பணித்துக் கொள்றது. அதுதான வந்து சிறந்த ஒரு பாரம்பரியமா இருந்திருக்கு. அ ஈவன் க கல்வி கற்காதவர்கள் கூட அவ்வளோ ஒரு செக்யூரிட்டியா இருக்காங்க. ஆனா கல்வி கற்று நன்கு தேர்ந்தவர்கள் தான் வந்து இந்த காலகட்டத்தில ரொம்பவுமே வந்து ஒரு அ இதுதானே அப்படின்ற மாரி. அதாவது கற்புன்றது அது ஒரு பொருட்டு இல்லன்ற மாதிரியான ஒரு இத நோக்கி போகுதோ அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா நம்ம ஏன் வந்து நம்மளுடைய அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன தளர்த்தி குடுத்துட்டு, அவங்க வீட்ல போய் உட்கார்ந்து அவருக்கு கல்யாணம் ஆவுது, என்னைய கல்யாணம் பண்ணி குடுங்க. அத ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கெஞ்சிட்டு, அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு, அவர் நம்மகிட்ட கெஞ்சும்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு நீ முதல்ல என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ. கு அ மத்த விஷயங்கள் எல்லாமே இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்ப பரிமாறிப்போம். நம்ம ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் வரமாட்டேங்கிறோம்னு தெரியல. உண்மையாலுமே வேதனையா இருக்கு. அ அனைத்து தங்கைகளுக்கும் சொல்றேன். எஸ்பெஷலி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அ இப் ம 18 வயசுலயே, 17 வயசுலயே அவங்கலாம் வந்து ரொம்ப இம்மெச்சூரா இல்ல மெச்சூரா இருந்துட்டும் அ அதெல்லாம் ஒரு இதே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு கற்புன்ற ஒரு விஷயம் ஒண்ணும் இல்லன்ற மாதிரி நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. உண்மையாலுமே நம்ம நம்ம சமூகம், நம்ம தமிழ் சமூகத்துக்கு நம்ம லாயலா இருக்கணும். நம்மளோட பாரம்பரியத்துக்கு லாயலா இருக்கணும். ஆம், அதனால நான் கேட்டுக்கிறது ஒரே விஷயம் தான். நம்ம யார்கிட்டயும் போய் கெஞ்ச வேண்டியதில்ல. நம்ம ஒழுக்கத்தோட இருந்தோம்னா, அ நம்மளுடைய சிறப்பு வந்து உலகம் பேசும். திருவள்ளுவர் சொன்ன மாரி தான். "ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்படும். உயிரை விட ஒழுக்கம் சிறந்தது. இந்த ஒழுக்கம் இல்லன்னா நீ செத்துப்போ" அப்படின்றாரு. ஸோ அதனால அனைவரும் வந்து சரியான முறையில் நடந்தா இன்னும் நல்லாருக்கும். தேங்க் யூ.